Good evening, guys. Welcome back to our end of the day Nifty analysis video. இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 26th August 2025. இன்னைக்கு நிஃப்டியில் என்ன மூவ்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளோட ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் ப்ரீவியஸ் டே லோ கோஆர்டினேட்ஸ் மார்க் பண்ணியாச்சு. அண்ட் நியூஸ் பேஸ்டு கீ லெவல்ஸ் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் 3 சப்போர்ட்டையும் மார்க் பண்ணியாச்சு. இந்த 2 டேட்டாவுமே நம்மளுக்கு வந்துட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே கிடச்சிரும். ஆப்வியஸ்லி இந்த நியூஸ் டேட்டா வந்துட்டு நம்மளுக்கு மார்னிங் 8:30 8:40 அந்த ரேஞ்சிலே கிடச்சிரும். ஸோ இந்த 2 டேட்டாவை நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிடுறோம். இன்னைக்கு தான் நம்மளோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டூ வாட்ச் அவர் ஏர்லி வீடியோஸ். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு நம்ம மார்க்கெட்டை எப்படி அப்ரோச் பண்ணுறோம், நம்மளோட மெத்தட் வந்துட்டு எவ்வளோ சிம்பிளாக இருக்குது, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் எவ்வளோ வந்துட்டு பொறுமையாக நம்ம ட்ரேட் எடுப்போம். மற்றபடி இன்னும் நிறைய வீடியோஸில் வந்துட்டு நம்ம சைக்கலாஜிக்கலாகவும் நம்ம மார்க்கெட் அப்ரோச் பண்ணியிருக்கோம். எப்போ வந்துட்டு ட்ரேட் எடுக்காமல் இருக்கணும் அப்படின்றதையும் நம்ம கிளியராக வந்துட்டு நம்ம ஏர்லியர் வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஸோ நம்மளோட ஏர்லியர் வீடியோஸை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு காமாக பொறுமையாக ஒரு வீடியோ வந்துட்டு ஒரு ட்ரேட் எப்படி எடுக்கிறது அப்படின்றத நம்ம வந்துட்டு பார்த்துருக்கோம். அடிஷ்னலாக நம்ம யூஸ் பண்ணுறது வந்துட்டு பிசிஆரோட சென்டிமெண்ட் அண்ட் ஓஐ டேட்டா. இதை தவிர்த்து நம்ம பெருசாக நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ இன்னைக்கு ஸ்டார்டிங் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கேண்டில் நம்ம வந்துட்டு வெர்டிக்கல் லைன் வச்சு மார்க் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வீடியோவில் எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம் என்னடானா, ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் நம்ம மார்க்கெட்லேருந்து தள்ளியே இருப்போம். ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் எந்த ஒரு டெசிஷனோ மார்க்கெட் இப்படி தான் போகுது அப்படின்றத நம்ம வந்துட்டு டிசைட் பண்ணவே கூடாது. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே மார்க்கெட் வந்துட்டு இன்னைக்கு ஓப்பனிங்கே வந்துட்டு ப்ரீவியஸ் டே லோவில் இருந்து பிரேக் டவுன் ஆகிட்டு அப்படியே கீழே வந்துட்டாங்க. ப்ரீவியஸ் டே லோவை உடச்சி கம்ப்ளீட்டாக உடச்சிட்டு அப்படியே கீழே வந்தது தான். ஒரே கேண்டலில் நம்மளோட ஃபர்ஸ்ட் செகண்ட் சப்போர்ட் அண்ட் தேர்டு சப்போர்ட்டை ப்ரீச் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன நினைப்போம், ஓகே மார்க்கெட் வந்துட்டு கீழே இறங்க போகிறாங்க அப்படின்னு நினைப்போம். பட் பாருங்க, அடுத்த கேண்டில்லே வந்துட்டு ஒரு சப்போர்ட் வந்துட்டு எடுத்துட்டு திரும்ப மார்க்கெட் வந்துட்டு கொஞ்சம் மேலே போயிட்டு தான் கீழே வந்திருக்காங்க. ஸோ இந்த டைமில் நம்மளோட பிசிஆர் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா 0.76 ஓப்பனிங் கேண்டலில் இருந்துச்சு. அது அப்படியே 0.6762. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்துட்டு ஃபேவரபுளாக தான் இருந்துச்சு. ஆனால் அங்கே ஓஏ நீங்கள் பார்த்தீங்கன்னா 24,750 நம்மளோட பையர்ஸ் ஓஐ வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு. என்னதான் செல்லர்ஸோட ஓஐ வந்துட்டு 25,000 24,900 மார்க்கெட்டை புஷ் பண்ணி கீழே கொண்டு வந்தாலும் 24,750 800 700 இது எல்லாத்துலேயுமே பையர்ஸ் ஓஐ வந்துட்டு நல்லாவே புஷ் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளோட ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு எங்கே இருந்துச்சுன்னா, இன்னைக்கு நம்மளோட 5 மினிட்ஸ் கேண்டில் சார்ட்டை ஷிஃப்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை வந்துட்டு நம்ம நோட் பண்ணியிருப்போம் கண்டிப்பாக. இந்த இடத்துல கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை நீங்கள் நோட் பண்ணி இன்னைக்கு நீங்கள் இந்த ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்திருந்தீங்கன்னா, நம்மளுக்கு இருக்கிற ஒரே ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு கிடைச்சது இது ஒரே ஒரு இது மட்டும்தான். இங்கே இருந்து அன்டில் 700 தான் நம்ம எய்மாக இருந்திருக்கும். பட் இது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணியிருந்திருப்போம். ஸோ நம்மளோட இன்னைக்கு ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னவா இருந்துச்சுன்னா, இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வச்சு நம்மளோட ஓஐ கன்ஃபர்மேஷனோட நம்ம எடுத்திருக்க ஒரே ட்ரேடு இது ஒன்றா தான் இருக்கும். ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்ம வந்துட்டு மார்க்கெட்டை வந்துட்டு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ்லேயே வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஒரே ஒன் சைடாகவே நம்ம போயிருக்க முடியாது. ஸோ கரெக்டாக பாருங்களேன், 9:40 ரிவர்சல் எடுத்துகிட்டு மறுபடியும் மார்க்கெட்டை சைட் வேஸில் கொண்டு போய் மேலே வச்சிட்டாங்க. இதுவுமே ஒரு பெரிய மூவ் கிடையாது. பட் இன்றைக்கி நம்மள ட்ரேடு இருக்குது அப்படின்னா நம்ம வந்துட்டு எடுத்திருக்க ஒரே விஷயம் வந்துட்டு இது மட்டும்தானே தவிர, இன்றைக்குமே நம்மளுக்கு ஒரு சின்ன சைக்கலாஜிக்கல் லெசன் தான் கிடச்சிருக்கு. ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த மார்க்கெட் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு சைட்வேஸ்லேயே தான் மார்க்கெட் போயிருக்கு பாருங்களேன். இன்னைக்கு மூவ்மெண்ட்டு டக்குன்னு நடந்தது வந்து இந்த இடம் தான். கரெக்டாக 240 210க்கு அப்புறம் தான் இந்த மூவ்மெண்ட்டே நடந்திருக்கு. நான் பெஸ்ட் அட்வைஸ் நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த மாதிரி ட்ரேட்ஸை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது ப்ராப்பராக நம்மளோட சப்போர்ட் 3ல டெஸ்ட் ஆகிட்டு வந்திருந்தாலுமே அடுத்து ஃபுல்லாமே சைட்வேஸே தான் ஃபுல்லாமே கொண்டு போயிருக்காங்க. அப்படின்றப்போ தயவு செஞ்சு வந்துட்டு இந்த மாதிரி ட்ரேட்ஸை வந்துட்டு அவாய்ட் பண்ணுங்கள். மார்க்கெட்ஸ் வந்துட்டு எங்கேயும் போக போகிறதில்ல, மார்க்கெட் அங்கே தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு கிடைக்க தான் செய்யும். ஸோ இன்னைக்கு நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். பட் ஐ ஒன்ட் ரெக்கமெண்ட் திஸ் ட்ரேட்.
நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக மார்க்கெட் அப்ரோச் பண்ணுவோம். நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குது, ஒன் சைடடாக இருக்கா இல்லை அதே மாதிரி சைட்வேஸாக இருக்கா அப்படின்றத நாளைக்கு எண்ட் ஆஃப் த டே நிஃப்டி அனாலிசிஸ் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் see you.